அதாவது நெல் அதிகமாக விளையுது. அப்போ நெல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பக்கத்தில் ஆடு மாடுகள் வளர்க்க முடியும். ஏன்னா விவசாய நிலம் அதிகமாக இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். அப்போ விவசாய நிலத்தில் எப்போவுமே 24x, அதாவது 24x7 எப்போவுமே விவசாயம் இருக்க போகிறதில்ல. அப்போ என்ன செய்வோம், இப்போ ஒரு குறுவை தான். இப்போ யாருமே சம்பா நிலை சாகுபடி பண்ணுறதில்ல. சம்பானா 6 மாத பயிர், குறுவைனா ஒரு 90 நாள் 3 மாத பயிர். இப்போ 3 மாத பயிர் நடக்கும்போது உங்களுக்கு வைக்கோலும் கிடைக்கும். அப்போ வைக்கப்புல் கிடைக்கும் போது அது போதுக்கு வரப்போறங்களையும் கருது அறுத்ததுக்கு அப்புறமும் மாடுகளை மேய வைக்கிறாங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று அந்த விவசாய நிலங்களுக்கு பக்கத்திலேயே வரப்பு பகுதியிலே ஒருவேளை நெல்லே விளைஞ்சாலும் கூட வரப்பு பகுதியில் ஆடு மாடுகளுக்கு மேய்க்கலாம், புல்லு அறுக்கலாம், எல்லாமே செய்யலாம். அப்போ விவசாயத்திற்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவிற்கு ஆடு மாடு வளர்ப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். குறிப்பா ஆடு மாடு வளர்க்கும் போது மாடுகள் அனைத்து பால் சார்ந்த ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மண் சார்ந்த நிலம் சார்ந்த ஒரு தொழில், அப்ப பால் சார்ந்த தொழில் உற்பத்தி செய்ய முடியும். இன்னொரு இறைச்சிக்கு ஆடுகள் வந்து வளர்க்கும் போது இறைச்சிக்காக வளர்க்க முடியும். அந்த பண்ணை முறையில கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு இப்படி இருக்கலாம். அப்ப ஆடு மாடு வளர்ப்பு, பால் இறைச்சிக்கான ஆடு மாடு வளர்ப்பு, அதுக்கு பால் உற்பத்தி செய்யலாம். இது ஒரு விவசாயம். இந்த விவசாயத்தில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல்மணிகளை கொண்டு போய் சேமிச்சு வைக்கிங்க. சேமிப்பு கிடங்குகள் இல்லை. அப்போ நம்ம வணக்கணும். அப்போ சேமிப்பு கிடங்குகள் நாம உருவாக்கணும். இந்த சேமிப்பு கிடங்குகளை போற போக்குல அம்பாசமுத்திரத்தில் ஒரு 2 கட்டுவோம் 3 கட்டுவோம் அப்படின்னு பொய்யா சொல்றது ஒரு முறையா இருக்காது. அது ஒரு புள்ளி வரங்களோட இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஒரு 300 ஏக்கருக்கு ஒரு குடோனம். அப்போ 300 ஏக்கருக்கு ஒரு குடோனம் வேலை ஏற்றுக்கூலி இறக்குலி கொஞ்சம் கிட்டக்கே ஏற்றி இறக்கும் போது உங்களுக்கான வாடகைகள் கொஞ்சம் குறையும். இதே நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் குடோன் இருக்குன்னா அது பயன் இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு நெல் குடோன் வந்து கட்டணும். அது நெல் குடோனாகவும் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் விவசாய பொருட்களை வேற ஏதாவது வச்சிருந்தாலும் பண்ணலாம். இது போதுங்க புறவழிச்சாலை, இது அம்பாசமுத்திரம் புறவழிச்சாலை. இந்த புறவழிச்சாலைக்கு பக்கத்திலேயே ஒவ்வொரு 100 ஏக்கருக்கும் ஒரு சிமெண்ட் கலம் தேவை. எதுக்காக சிமெண்ட் கலம்னா, இப்ப சாலை ஓரங்களை நீங்க நிறைய பாருங்க, அறுவடை நடந்த உடனே இந்த சாலை ஓரங்களை தான் போட்டு தார்பாயை போட்டு பாதி சாலையிலேயே பாதி தார்பாயிலையும் போட்டு தூக்குறது, புடைக்கிறது, மூட பிடிக்கிறது இதெல்லாம் செய்யறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு 100 ஏக்கருக்கு ஒரு சிமெண்ட் கலம். அது ஒரு ஏக்கர்ல இருக்கலாம், 50 சென்ட்ல இருக்கலாம், 20 சென்ட்ல இருக்கலாம், 15 சென்ட் 10 சென்ட் இருந்தா கூட போதும் இடத்தை பொறுத்து. ஆனா நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு 100 ஏக்கருக்கு வரைக்கும் 1 ஏக்கர் திட்டமிடுறோம். 1 ஏக்கர் இல்லாட்டி அதுல பாதி 4ல் 1 பங்கு கூட. அதாவது ஒரு சில இடங்கள்ல ஒரு 1/4 ஏக்கர்ல ஒரு 25 சென்ட்ல ஒரு களம் அமைக்கலாம். ஒரு சில இடங்கள்ல இடம் நிறைய இருக்கு, அந்த இடத்துல புறம்பு கடை இருக்கு அப்படின்னா அங்கே ஒரு ஏக்கர்ல அமைக்கலாம். அப்ப அந்த சிமெண்ட் கலம் எதுக்கு பயன்படுத்தலாம், நெல்லை கொண்டு வந்து புடைக்கிறதுக்கு, தூக்குறதுக்கு, மூட பிடிக்கிறது, இதுக்கு இந்த சிமெண்ட் கலங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவது, ஒருவேளை இந்த நெல் அடிக்கிற காலமோ மிச்ச காலங்கள்ல இந்த பகுதியில் இருக்க சிறுவர்கள் வந்து விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் போயிடும். ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடமாக மாறி திறந்த வெளி உடற்பயிற்சி செய்ய ஓரத்தில் அந்த பார் கம்பியெல்லாம் போட்டுக்கிட்டோம்னாக்க, நான் சொல்ற பார் கம்பினா அந்த இது ஆமா பார்னால நம்மளால் பயந்துட்டு மாறிடுவாங்க. அதனால அந்த பார்க்க அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய இப்போ ஒரு போலீஸ், அதாவது காவலர் தேர்வுக்காக பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ராணுவத்துக்கு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு சின்ன பயிற்சி ஒரு கூடார மாதிரி ஆயிடும். அப்போ இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டியாக தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் இதெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் இந்த பகுதிக்கு தேவையானது. இன்னொன்று சொல்றேன், இந்த பகுதியில் அரசு சார்ந்த எய்டட் காலேஜஸ் இருக்கு. ஆனால் அரசோட நேரடியாக ஒரு பொறியியல் கல்லூரியோ, கலையறிவியல் கல்லூரியோ அல்லது வேற ஏதாவது ஒரு பல் தொழில்நுட்ப கல்லூரியோ இல்லை. இது விவசாயம் சார்ந்ததுன்ற தாண்டி இந்த பகுதியில் நாம பெருசா மத்தது செய்யறோமோ இல்லையா, கண்டிப்பாக அரசு சார்ந்து எய்டட் காலேஜ் எப்போ வேணாலும் டீம்டு யூனிவர்சிட்டியா மாற்ற முடியும். ஆனா அதே இது நம்ம ஒரு அரசு கலையறிவியல் கொண்டு வந்தோம்னாக்க அங்க படிக்கிற மாணவர்களுக்கான ஸ்டைபன் அதிகம், ஸ்டைபன் அல்லது ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் அதிகம். அப்ப நம்ம அரசு பொறியியல் கல்லூரி, குறிப்பா பாலிடெக்னிக் கல்லூரி, இது போத்துக்கு கலையறிவியல் கல்லூரி இதெல்லாம் இந்த பகுதியில் கொண்டாந்தா நல்லா இருக்கும். இன்னொன்று கிராமப்புறங்களில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், என்ன சொல்லலாம் மதுரையில் உசிலம்பட்டி பகுதி, தேனி மாவட்டம், இந்த பகுதியிலாம் பெண்களுக்கு வந்து ஒரு 10வது படிச்சதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைகளை காதல் திருமணம் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறக்க என்ன செய்யறாங்க, 12வது அனுப்புறதில்ல. ஏன்னா பெரிய பொண்ணாயிரம் கடனாயிரம் அதனால என்ன 12வது அனுப்புறதில்ல. அடுத்து வந்து கல்லூரிகளுக்கு அனுப்புறதில்ல. அந்த இடைநிறுத்தத்தை தவிர்க்கணும். பள்ளி கல்வியே முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத இடங்கள்ல இந்த திருநெல்வேலி மாவட்டமும் ஒன்றா இருக்கு. காரணம் என்னன்னா, பெண்களுக்குடைய பாதுகாப்பு இல்லை, காதல் கொலையில சிக்கிடுவாங்களோ, நம்ம பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாகி போயிடும், பொம்பளை பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, கல்லூரிக்கு அனுப்புறது குறைஞ்சிருது. அப்ப இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்டம் சேர்த்து ஏதாவது ஒரு இடத்துல அல்லது 2 இடத்துல மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 5 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்த்து 2 இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். இது அண்ணன் சீமான் சார்ந்தே சொல்றோம். ஏன்னா மாவட்டம் முழுக்க நான் முடிவு செய்ய முடியாது, நான் ஒற்றை எம்எல்ஏ ஜெயிச்சு அதை முடிவு செய்ய முடியாது. ஒட்டுமொத்த மாவட்டமாக நாம் கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஒரு பெண்களுக்கான தனி பெண்பால் மகளிர் கல்லூரிகள் கட்டுறதுக்கான இங்கே தேவைகள் இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இது போதுங்க வாழை இருக்கு. வாழை உற்பத்தி செய்வதற்கு 1 கிலோ நம்ம நம்ம பகுதியில் என்ன வாழை போடுறோம், முழுக்க நேந்திரம் பழம். நேந்திரம் பழம் வாழைப்பழத்தில் வாழை வந்து உற்பத்தி செய்வதற்கு 1 கிலோ உற்பத்தி செய்வதற்கு 22 ரூபாயிலிருந்து 20 ரூபாயிலிருந்து 22 ரூபா வரை வருது. ஆனால் இன்னைக்கு கிலோ என்ன ரேட் எடுக்கிறாங்க, 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா 12 ரூபா அப்படி எடுக்கிறாங்க. ஒரு நேரத்தில் 40 ரூபா வரையும் கூட போகுது. ஆனா இது ஒரு நிரந்தரமான விலை இல்லை. ஒரு கேரளாக்காரன் தான் இந்த காய்கள் அப்புறம் வாங்குறான், அவன் நிர்ணயிக்கிறத விலையா உற்பத்தி செய்யற. நாம இந்த செல்போன் இருக்கு, உற்பத்தி செஞ்சவன் தானே விலையை நிர்ணயிக்கிறான். இந்த பேனா இருக்கு,
உற்பத்தி செஞ்சு விலை நிர்ணயிக்கிறேன். என்னைக்காவது ஒருத்தன் விவசாயி இந்த தடவை உற்பத்தி இவ்வளவு ஆயிருக்கு, உரம் எவ்வளவு, பூச்சி மருந்து இவ்வளவு, இந்த நேரத்துல மழை வந்துருச்சு, காத்து வந்துருச்சு, அடிச்சுக்கிட்டு போயிருச்சு, அந்த டொயின் வாங்கி கட்டுறாங்க, கம்பு வாங்கி இப்படி குறுக்க வச்சு மரம் சாயாம கட்டுறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. அப்ப முட்டு மரம் எவ்வளவு, செவக்கு குச்சி எவ்வளவு வருது, எவ்வளவு வந்து அந்த கயிறு கட்டுறது எவ்வளவு வருது, வேலைக்கூலி எவ்வளவு வருது, உரம் எவ்வளவு வருது. இது வந்து 85 நாள் 90 நாள் வரக்கூடிய நெல்லுல ஒரு குறிப்பிட்ட அளவு உரம் 90 நாள் வேலை முடிஞ்சிருது, லாபம் கிடைச்சிது, அது நஷ்டம் கிடைக்குது, ஏதோ ஒண்ணு. ஆனா ஒரு ஆண்டு முழுக்க விவசாயம் செஞ்சு அந்த ஓராண்டு முழுக்க விவசாயம் செஞ்சதுல இடுபொருள்களுக்குரிய காசோட வராட்டி அந்த தொழில் செஞ்சாலும் செய்யாட்டினா. விவசாயம் என்பது அதாவது தொழில் இல்லை, அது ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. என்னதான் சேவையா இருந்தாலும் அது செய்யக்கூடிய நபருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அந்த விவசாயத்துக்கு குறிப்பா வாழைக்கு, குறிப்பா நேந்திரைக்கு நாம வந்து ஒரு அடிப்படை விலை நிர்ணயத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அது குறைந்தபட்சம் 25 ரூபாயில இருந்து, அதாவது 22 ரூபாயில இருந்து 21 ரூபா வரை, 21ல இருந்து 22 ரூபா வரை செலவாகுது. ஒரு 3 நாள் ஆச்சு 25 வந்தா போதும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா நாம என்ன சொல்ல வர்றோம், இன்னைக்கு எங்க ஊர்ல நத்தத்துல எடுத்துங்க, 1 கிலோ நேந்திர பழத்தோட விலை 100 ரூபா, குறைந்தபட்சம் 100 ரூபாய் குறைஞ்ச எதுவுமே இல்லை. அது 130 120 பொறுத்து கூடவும் போகும் குறைச்சு வருது. நாங்க என்ன சொல்ல வரோம், 4ல் 1 பங்கு தான் விவசாயி கேட்கறான். நான் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடல 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறேன். ஆனா இங்க வாழைப்பழம் அவங்க என்ன கேட்கறாங்க, 4ல் 1 பங்கு 25 ரூபாய் கேட்கறாங்க. அப்ப நம்ம 25 ரூபாயில 30 ரூபாங்கிறது அடிப்படை விலையாக நம்ம நிர்ணயம் செய்யணும் இன்னைக்கு தேதிக்கு. இது நாம எப்ப ஜெயிச்சு வரோமோ அந்த காலகட்டத்துல அந்த விலையுடைய ஏற்ற இறக்கத்தை நம்ம சரி செய்யணும். இது ஒண்ணு. இது போதுக்கு எப்பவுமே மதிப்பூட்டு பொருட்கள் உருவாக்கணும். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் அப்படியே விற்கிற பதிலாக மதிப்பூட்டு பொருளை விற்கலாம். இப்ப வாழைப்பழத்துல எடுத்து சிப்ஸ் எடுக்கலாம், இது வாழைக்காயில சிப்ஸ் எடுக்கலாம், வாழைப்பழத்துல இன்னும் நிறைய நல்லது அதில் மதிப்பீடு செய்யலாம். அப்போ அந்த மாதிரி வேலையில நம்ம செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த குவாரிகளை அடிச்சுட்டு இந்த பகுதிக்கு தேவையான, நான் என்ன சொல்றேன், இந்த ரோடு போட குவாரிகள், எம்சாண்டு பிசாண்டு வீடு கட்டணும், காங்கிரீட் போடணும், அதெல்லாம் தேவை. நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த சட்டமன்ற தொகுதினா இந்த சட்டமன்ற தொகுதியை மையமாக வச்சு ஒரு 50 கிலோமீட்டருக்கு தேவையான மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய ஒரு குவாரி போகும். ஆனா ஒரே இடத்துல 20 குவாரி 60 குவாரி இருக்கு, தேவையான இருக்கு. 116 குவாரி இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில். என்ன காரணம், கேரளாவுக்கு கடத்து கொண்டு போறதுக்காக இந்த குவாரிகள் இருக்கு. இதெல்லாம் தடுத்து போடுறோம். நான் சொல்ல வர்றது, இன்னைக்கு ஆத்துல போய் பாருங்க, அந்த மணல்ல என்னைக்குமே வந்து செடியோ மரமோ முளைக்காது. தர்ப்பப்புல்லுன்னு ஒரு அந்த தர்ப்பப்புல்னு சொல்லுவோம்ல, திரி கொடுக்குறது இதெல்லாம் பயன்படுத்தாங்க. அந்த தர்ப்பப்புல்லு மட்டும் தான் மணல்ல முளைக்கும். ஆனா நீங்க ஆத்துல போய் பாருங்க, மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சு. மண்ணுல மரங்கள் முளைக்கும், செடிகள் முளைக்கும், கொடிகள் முளைக்கும். ஆனால் மணல்ல எதுவுமே முளைக்காது. அப்ப ஆத்துக்குள்ள மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சுன்னா என்ன காரணம்னா, ஆற்றுல மணல் இல்லை, அள்ளி திருட்டாங்க, திருத்தக்குள்ள மண்ணில் இருக்கு. அப்ப இந்த ஆற்றை வேண்டி பாதுகாக்க வயக்காடு எவ்வளவு உயரத்துல இருந்து ஆறு எவ்வளவு பள்ளத்துல போயிருக்கு பாருங்க. அப்ப அந்த தண்ணியை வந்து நம்ம மேல கொண்டு வந்து பயன்படுத்த முடியாது. இன்னும் நீங்க உள்ள போய் பாருங்க, ஆத்துக்குள்ளையெல்லாம் ஜென்ரேட் வச்சு, அதாவது ஆயில் போட்டு வச்சு தண்ணி பயன்படுத்தும். இலவச கரண்ட் கொடுத்தாலே, கரண்ட் முழு நேரமா இலவசமா வந்தாலே விவசாயத்துக்கு கட்டுப்படி ஆகாது. இதுல ஆயில் மோட்டர் வச்சு அந்த தண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்தி, இடுபொருட்களுக்கு பயன்படுத்தி, செலவுகள் போக மிச்சம் அதுல என்ன லாபம் இருக்கிற போகும். அப்ப நாம முதல்ல எடுத்தோட விவசாயத்துக்கு தேவையான அனைத்து செய்திருக்கிறோம், அதை மதிப்பீடு பொருட்களை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை பண்றோம். இங்க விவசாயம் தலை சிறந்து ஓங்கணும். இந்த விவசாயம் இன்னைக்கு முழுக்க கெமிக்கலா இருக்கு. காரணம், இடுபொருட்களுடைய செலவு அதிகமாயிருச்சு. செயற்கை விவசாயம் செய்ய, அதாவது இயற்கை விவசாயம் செய்ய முடியல. பஞ்சகாவியமோ, ஜீவாமிர்தமோ, அமிர்த கரைசலோ, மீன் அமிலமோ இதெல்லாம் செய்யணும்னாக்க குறைந்தபட்சம் அதை வந்து ஒரு 3 மாசமோ 4 மாசமோ அதை வந்து புளிப்பு வைக்க வேண்டியது, ஃபெர்டிலைசர் ஆக வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நாம இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னா முதல் எடுத்தோடனே விவசாயத்தை அந்த விவசாயிகளுக்கு தேவையான லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டும். அதற்கு இந்த மண் சார்ந்த தொழில்களை இங்கே ஊக்கப்படுத்தணும், நம்ம திரும்ப செய்யணும். இது மாதிரி நீங்க டக்குன்னு கேட்டதுனால இத்தனை சொல்றேன். நீங்க அனைமா நீங்க ரீல்ஸ் கூட கேட்டிருப்பீங்க, அது நிறைய ஒரு பெரிய வீடியோவே இருக்கும். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய இது சார்ந்து நிறைய செய்ய வேண்டியது. டேமுகளை மேல செடிமுத்து ஐயனார் வீட்ட இது மாதிரியான சேர்வையாறு டேம், இந்த மாதிரி டேம்லாம் இருக்கு. அதையெல்லாம் போட் ஹவுஸ் விடலாம், போட்டு விடலாம். அதுக்கு பக்கத்துல அரசாங்கம் வனத்துறையிலிருந்து ரெசார்ட், சின்ன சின்ன ரெசார்ட் கட்டலாம். வனங்களுக்கு பாதிப்பு இல்லாம, மண்ணுக்கு பாதிப்பு இல்லாம, அது டேமுக்கு பாதிப்பு இல்லாம போட் ஹவுஸ் விடலாம். இது ஒரு சுற்றுலாத்தலமா மாற்றலாம். ஏற்கனவே சுற்றுலாத்தலம் இல்லை, ஏற்கனவே சுற்றுலாத்தலம் நம்மளுக்கு நிறைய சினிமா படங்கள்லாம் வந்து மணிமுத்தாறு டேம்ல இருந்தது, அதெல்லாம் இல்லாம போச்சு. ஸோ அதெல்லாம் திரும்ப உருவாக்கலாம். ஒரு பக்கம் சுற்றுலா, இன்னொரு பக்கம் அந்த சுற்றுலாவிலேயே நிறைய சிவன் கோயில்கள் இருக்கு. நீங்க கும்பகோணம், தஞ்சாவூர்ல இந்த ஊர்ல நிறைய நவகிரக கோயில்கள் இருக்கு. இந்த தாமிரபரணி ஆட்டுக்கரையிலேயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமே இந்த தாமிரபரணி. இந்த திருநெல்வேலியில போயிட்டீங்கன்னா முழுக்க சாக்கடையா மாறிடுச்சு. நம்ம ஊர்ல சாக்கடையா மாறாம இருக்கு, இனிமேல் மாற விட்டுறக்கூடாது. இந்த சுற்றுலாத்தலங்கள் அப்புறம் இந்த கோயில்களை கூட ஆன்மீக சுற்றுலாத்தலங்களா மாற்றணும். இதெல்லாம் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. நம்ம இன்னொரு நாள் விரிவா பேசுவோம். தம்பி சாட்சிக்கு தான் கேட்டாரு. நீங்க கேட்ட உடனே நான் சொல்லலைன்னு வச்சுக்கல. நீங்க இப்ப கேக்குறீங்க, கேட்ட உடனே எதுவுமே தெரியாம நம்ம சும்மா ஐயா சும்மா கிடுவாங்க, நம்ம வாட்டுக்கு ஏதாவது நின்றோம்னு வச்சுக்கல, என்ன ஆயிரும், ஏதோ அண்ணனுக்கு தெரியல போல சும்மா வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காரு, பேப்பர் பேப்பர் வச்சு படிப்பாரோ இருக்குல்ல. எல்லாமே நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம்னா இந்த மண் சார்ந்து, இந்த மக்கள் சார்ந்து முதல் அடிப்படையில என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துருவோம்.
இங்க இருக்கக்கூடிய பித்தளை பொருட்கள் செய்யக்கூடியது, வெங்கல பொருட்கள் செய்யக்கூடியது அந்த ஃபேக்டரி போய் பார்த்துருக்கோம், மண்பானை செய்யக்கூடியதை போய் பார்த்துருக்கோம், அவங்கள்ட்ட இருக்க லாப நஷ்டம் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்படி எல்லாத்தையுமே போய் அந்த மண் சார்ந்து அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துலயே போய் உங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம், இந்த தொழிலை செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நான் எம்எல்ஏ வந்தா என்ன சரி செய்யணும், உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கான பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நான் வந்து எப்படி இருக்கு, இப்படி எல்லாத்துலயுமே போறோம், நேரடியாக சந்திக்கிறோம், அதுக்கப்புறம் புள்ளி விவரங்களா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான தீர்வை சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி தான் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு என்ன வேற ஏதாவது என்னன்னா சொல்லுங்க, அதையும் சரி செஞ்சு. மாஞ்சோலை மக்களுக்கு நம்ம முதல்ல பேசணும். மாஞ்சோலை மக்களுக்கு 100 ஆண்டு பிரச்சனை இன்னைக்கு அடிப்படையில வாக்கு நாம அவங்கள்ட்ட வைக்கிற கேள்வி, ஒண்ணு மாஞ்சோலை மக்களுக்கு வாக்குரிமை கொடு, இல்ல அவனுக்கு இறப்பு சான்றிதழ் கொடு. 2 தான் நடந்திருக்குண்ணா. நான் உசுரோட இருக்குன்னா ஓட்டு போடுற உரிமை எனக்கு இருக்குன்னு ஜனநாயக நாட்டில் எனக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லாட்டி நான் செத்த போன தேசம் இறப்பு சான்றிதழ் கொடு. இதுதான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்குறேன். கூடிய விரைவில் நிறைய போராட்டங்கள் எடுக்கணும்னு நினைச்சா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவிச்சிருச்சு. அதனால இப்போ என்னவெல்லாம் செய்ய முடியுமோ மனு கொடுத்து அந்த மாதிரி வேலைகளை பார்த்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, எங்காவது ஒரு இடத்துல நீங்க சொல்லுங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டு ரெடியாக தரங்கிறாங்க. நாங்கள் பிறந்தது வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே மாஞ்சோலையில தான் வேணும்னு அந்த மக்கள் ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க. வெறும் 8 பேருக்கு வெறும் 8 வாக்குக்கு ஒரு பூத்து போட்டிருக்காங்க மாஞ்சோலையில் ஒரு இடம். அதே ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கும் ஓட்டு கொடுக்குறாங்க. ஒரு இளவு எஸ்ஐஆர் பாம்பு பூர்த்தி செய்ய போயிருக்காங்க. அந்த மாஞ்சோலையில் இருக்க மக்கள் அவங்களுடைய உறவினர்களுக்கு ஒரு டெத்து ஒரு இறந்துட்டாங்க. அந்த இறப்புக்காக மக்கள் பாதி பேர் இறங்கி கீழே வந்திருக்காங்க. இவங்க இறங்கி கீழே வந்த நேரம் பார்த்து எஸ்ஐஆர் பாம்பு என்ன பண்ணுறா எப்படி அந்த மக்களுக்கு தெரியும்? ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டில் பூட்டி இருக்கா இல்லையா, அந்த வீட்டில் இருந்தவங்க எங்க, அவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு புல்லு முளைச்சிருக்கு, எவ்வளவு குப்பை குளம் கிடக்கும். இங்க குடியிருக்கிறவன என்ன வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோலம் போட்ட கோலம் தெரியும், வெளியில ஒரு துவைச்ச துணி காய போட்டது இருக்கும், வேற ஏதாவது வீட்டுக்கு வெளியில பாத்திரம் விளக்குன பாத்திரங்களை கமிட்டி போட்டிருப்பாங்க, இல்ல பக்கெட்ல தண்ணி இருக்கும், ஏதாவது ஒன்று அந்த தடங்கள் தெரியும். அப்போ இந்த வீட்டில் குடியிருக்கிறானா இல்லையான்னு போய் ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குறவங்க பார்க்க வேணாமா? இதெல்லாம் திட்டமிட்டு ஸ்டாலின் அரசு செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு, குறிப்பாக மாஞ்சோலை மக்களுக்கு ஸ்டாலின் அரசு தான் இந்த துரோகத்தை செஞ்சிருக்கு. இதுக்கு முழுமையாக காரணமாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியெல்லாம் திமுகவோட கூட்டணி இருந்துக்கிட்டு மாஞ்சோலை மக்களோட போராடுறாங்கன்னு எடுக்கிறாங்க. நான் வந்து உட்காந்து அழுகிறேன். கொலை செஞ்சவனு கூட உட்காந்து தான் என்ன செய்யும்? விடுதலை சிறுத்தைகளே எவ்வளவு பிரச்சனை காரணம். 100 வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சி நான் தான் உனக்கு பாதுகாவலன், தொழிலாளர் பாதுகாவலன் நான் தான் வந்து நிற்கிறாரு. சரி செஞ்சிருக்கமா இல்லையா? இந்த காங்கிரஸ், திமுக, இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாருமே மேல கூட்டணியில் இருக்காங்க. கீழே மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. கட்சியினுடைய மாநில தலைவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கவங்க கூட கூட்டணி பேர பேசுறாங்க, பணம் வாங்குறாங்க, சீட்டு வாங்குறாங்க. கட்சியினுடைய தொண்டர்கள், மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, தொகுதி பொறுப்பு இருக்கிறவங்க பூராமே போராடுற மக்களுக்கு நாங்களே உங்களுக்கு பாதுகாப்புங்கிறாங்க. இதுல எது உண்மை? நீங்க தான் கூட்டணி கட்சி, ஐயா எனக்கு ஒரு சீட்டை கொடு, எனக்கு இன்னொரு சீட்டுக்கு பதிலாக எனக்கு பணத்துக்கு பதிலாக என்னுடைய மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு தீர்வை கொடு, இல்லை எனக்கு ஒரு 10 கோடி பேசியிருக்கேன் 2 கோடியை குறைச்சிக்க, மாஞ்சோலை மக்களுக்கு வாக்க கொடு. பேசணுமா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி பேச வேணாமா? இங்க வந்து நெஞ்சு வடைக்க கத்துறது இந்திய தேசியமே ரஷ்ய அதிபரே அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க. நல்லா சம்பந்தம் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையில் இருக்கு. புரியுங்களா? நான் சொல்றது ஒரே ஒரு ஓட்டு, அதை கொடுக்க உனக்கு வக்கு இல்லை. இன்னொன்று தெரியுமா? அதை ஓட்டு பூரா யாருக்கு போட்டாலும் திமுக அதிமுக தான் அந்த ஓட்டு பூரா போட்டது. இந்த ஓட்டை ரத்து செய்ய சொன்னது யாருமா? மனித முத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சிவபாபுவா சிவன் பாபு, அவர் தான் வந்து ரத்து செய்ய சொன்னது. அந்த ஓட்டை பூரா ரத்து செஞ்சது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய இசைக்கு சுப்பையா. யாருமே கிடைக்கல. இசைக்கு சுப்பையா சோறு வராரு கோயில் இருக்கு. சோறு ஓட்ட என்ன செய்வா? எனக்கு இன்னைக்கு சோறு ஓட்ட, காலை சோறு ஓட்ட, நைட் எனக்கு சோறு வேணும் கொடுப்பியா? மதியானம் சோறு ஓடுவியா? 3 நேரம் சோறு ஓட்ட, 30 நாள் சோறு ஓடுவியா? 30 நாள் சோறு ஓட்ட, 365 நாள் சோறு ஓடுவியா? என் பிள்ளைக்கு சோறு ஓடுவியா? வருஷம் பூரா சோறு ஓட விடுவான். ஒரு அன்னதானத்துல வந்து சோறு போடுறது எம்எல்ஏவோட வேலையா? அப்ப ரோடு போடுறது யார்? சோறு போடுறா ரோடு போடுறது யாரு? பள்ளிக்கூடம் கட்டுறது யார்? பால்வாடி கட்டுறது யாரு? குடிநீர் கொடுக்குறது யாரு? விவசாயத்துக்கான மானியம் கொடுக்குறது யார்? கடன் இல்லாத வட்டி இல்லாத கடன் கொடுக்குறது யாரு? இவங்க இசைக்கு சுப்பையா என்னமோ இந்த தொகுதி நாசமா போனதுக்கான காரணம் இசைக்கு சுப்பையா என்ற ஒற்றை நபர். அவர் குடும்பம் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், வப்பாட்டி சொத்து சேர்க்கணும். புரியுதா? அதுக்காக நான் கேட்கறது, இசைக்கு சுப்பையா இந்த ஊர்ல குடியிருக்கிறாரா? ஐயா நான் வெளியூர்னு என்ன சொல்றேன், நான் என்னை சொல்லியிருக்காரு. அது அந்த பையன் என்ன வெளியூர்ல இருந்து இங்கே வரானே, இவர் இந்த மண்ணிலேயே வாழ்றாரு, குற்றாலத்துல குடியிருக்கிறாரு. கேட்டா இந்த ஊர்ல ஃபேக்கா ஒரு அட்ரஸ் ஏற்படுத்தி வச்சு இங்க இருக்காரு. இவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியில ஒரு மாசம் அமைச்சராக வந்திருக்காரு. இந்த ஊர்ல தானே குடியிருக்கணும். அப்பதானே என் வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடி போய் நிற்பேன், என் ஊர்ல பிரச்சனை ஓடி போய் நிற்பேன். இவரை பார்க்க குற்றாலம் போனா நான் இதுக்கு வரை ஓட்டு போகணும். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இங்க தீர்க்கப்படலையே, எந்த பிரச்சனையில எந்த கொடுமையில் எந்த நாசகார திட்டமெல்லாம் இங்க இருக்கோ, இது காரணம் இசைக்கு சுப்பையா என்ற ஒரு நபரும் அவருக்கு முன்னாடி இருந்த முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன். இவங்க தான் ஆண்டவர்கள், தற்போது ஆண்டு கொண்டிருப்பவர்கள். இவர்கள் தான் இந்த அனைத்து பிரச்சனை காரணம். இவர்களை மாற்றுவதுதான் இந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். அதை கொடுப்போம். நம்மளுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வழக்கறிஞர்கள் மறக்காம ஓட்டு போடுங்க. நன்றி நன்றி அண்ணா. நன்றி நன்றி வாழ்த்துக்கள். ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாம். பேரு
நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் அங்க உள்ளதானே ஆமா இது நம்ம ஏரியால ஒரு நச்சர் இல்ல, அந்த நத்தமே வச்சுக்கோங்க. ஞாபகம் வந்துருவாரு. ஜெயிச்சுட்டாங்க வந்துரு. ஓட்ட போட்டு ஜெயிக்க அந்த நத்தத்திலே கொண்டு வந்து குடிய வச்சுக்குவோம். நல்லா மழை செய்யுங்க. உங்களுடைய வழக்கறிஞர் படிப்பு யாருடைய கண்ணீரையாவது துடைக்கிறது பயன்படும். அவங்க அதுதான் பொது சேவை ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப சேவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்க நம்பரை வச்சுக்கிறேன். சரி. நன்றி. வரீங்க.